இயற்பகை நாயனார். இவர் காவிரி பூம்பட்டினத்திலே மிக செல்வ செழிப்போடு இருக்கின்ற வணிக குலத்தில் பிறந்த தலைவர் ஆவார். எப்படி நம்ம காப்பியங்களில் கண்ணகி கோவலனுடைய பெற்றோர் வணிகத்திலே தலை சிறந்து விளங்கினார்கள். மன்னனுக்கு கூட பொருள் உதவி தேவைப்படும் நேரத்திலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்பில் இருந்தவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோமோ, அப்படி இந்த காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த இயற்பகை நாயனார் அவ்வளவு பெரியவராக இருந்தார். யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வள்ளன்மை தன்மையோடு விளங்கினார். இவரை பற்றி திருத்தொண்டு தொகையிலே சுந்தரர் கூறும் பொழுது இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சொல்லுகின்றார். நாம் பொதுவாக வள்ளன்மை குணத்திற்கு கர்ணனை சொல்லுகின்றோம். யார் எது கேட்டாலும் நொடி பொழுதிலே என்னுடைய சிந்தனை மாறிவிடும், அதனால கேட்டவருக்கு கேட்டதை உடனடியாக கொடுத்து விட வேண்டும் என்ற வள்ளன்மை குணத்தோடு இருந்தானோ, அதுபோல இயற்பகை நாயனாரும் தன்னிடத்தில் இருந்த எந்த பொருளை எந்த அளவிற்கு யார் கேட்டாலும் வாரி வாரி வழங்கி கொண்டு இருந்தார். இவருடைய சிறப்பை உலக அறிய செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் விரும்பினார். அதனால ஒரு மனித வடிவிலே இயற்பகை நாயனார் வீட்டிற்குள் வருகின்றார். இயற்பகை நாயனார் அவரை தக்க முறையிலே வரவேற்று அனைத்து உபசாரங்களும் செய்து, தங்களுக்கு அடியேன் என்ன உதவி செய்ய வேண்டும், பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, இப்பொழுது உடனடியாக உணவு படைக்க வேண்டுமா, இப்படி எல்லாவற்றையும் கேட்க வந்தவர் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு உன்னுடைய மனைவி எனக்கு தேவை என்று சொல்லுகின்றார். இயற்பகை நாயனார் சிறிது கூட தயங்கவில்லை, சிந்திக்கவில்லை. ஐயனே, என்னிடத்தில் இருந்த பொருளை கேட்டதற்காக மிகுந்த நன்றி. நிச்சயமாக என்னுடைய மனைவியை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், அதற்கு தக்க பாதுகாப்பை நானே அளிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இயற்பகை நாயனாருடைய சுற்றத்தார் உறவினர், அதே போல் அவருடைய மனைவியின் சுற்றத்தார் உறவினர் எல்லாம் கேள்விப்பட்டு இவனுக்கு பித்தம் தலைக்கு ஏறிவிட்டது, யார் எதை கேட்டாலும் கொடுப்பது என்றால் கட்டிய மனைவியை இன்னொருவன் கொடு என்று கேட்டால் கொடுத்து விடுவதா, இதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும், அவன் எப்படியோ போகின்றான், நாம் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எல்லோரும் வருகின்றார்கள். வந்தவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி பாதுகாப்பாக தன்னுடைய மனைவியோடு அந்த தானம் கேட்டு வந்தவரை ஊர் எல்லை வரை அனுப்பி வைக்கின்றார். இயற்பகை நாயனாருடைய அந்த இல்லை என்று சொல்லாத மனதை பாராட்டி எல்லோருக்கும் முன்பாகவே அவருடைய பெருமையை காட்ட வேண்டும் என்பதற்காக இயற்பகை நாயனாருடைய மனைவி, என்னுடைய கணவரே மனம் உங்களுக்கு அளித்த பின்னாலே எனக்கு என்று தனியாக எந்த ஒரு கருத்தும் கிடையாது,
என்று வந்தவர் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்கின்றார். அவன் எழும்பொழுது அங்கு உமாதேவியாரோடு சிவபெருமான் காட்சி தருகின்றார். அதை கண்டு இயற்பகை நாயனார், அவருடைய மனைவி மற்றும் அவர்களுடைய 2 பக்கத்து உறவுகள், இயற்பகை நாயனாருடைய உற்றார் உறவினர்கள் சுற்றம், அதே போல் அவருடைய மனைவியின் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர் சுற்றம் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அப்போ இறைவன் சொல்லுகின்றான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதுவாயினும் சிவன் அடியவர்கள் வந்து கேட்டால் அதை இல்லை என்று ஒளிவு மறைவு இல்லாமல் வாரி வழங்கக்கூடிய அந்த இயற்பகையின் சிறப்பினை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாமே இந்த வடிவத்திலே வந்தோம். அவர்கள் இருவரும் நீடூழி காலம் தாங்கள் செய்து வரும் இந்த கைங்கரியங்களை சிவனடியவர்களுக்கு தொண்டாக செய்து இறுதியிலே சாலோக முக்தி, என்னுடைய லோகமாகிய திருக்கைலாயத்திற்கே வருவார்கள் என்று ஆசீர்வதித்து மறைந்து விடுகின்றார். கூடியிருந்தவர்கள் அனைவரும் மிகுந்த வியப்போடும் ஒரு ஆச்சரியம் கலந்த அச்சத்தோடும் பார்க்கின்றார்கள். இப்படியும் ஒரு மாமனிதர் இருந்திருக்கின்றார் இந்த பூ உலகிலே. அவருக்கு இறைவனே வந்து சாலோக முக்தி அளித்திருக்கின்றார் என்றால் அது எத்தனை பெரிய உள்ளமாக இருந்திருக்க வேண்டும். அந்த பெரிய உள்ளத்திற்காக பெரிய பொருளாகிய அந்த பேரருட் கடலாக விளங்கும் சிவபெருமான் எவ்வளவு சிறந்த திருக்கைலாய பதவியை அளித்திருக்கின்றார் என்பதை அவருடைய வரலாறு சொல்லுகின்றது. அதன் மூலம் நாமும் அறிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.